ரீசென்ட்டா எல்லாரும் ஜனாதிபதிகளோட வீடுகள பத்தி பேசுறதால, நாங்களும் அது பத்தி பேசலாம்னு யோசிச்சோம். ஆனா, நாங்க இந்த வீடியோல பேசப் போறது ஜனாதிபதிகளோட வீட்ட பத்தி இல்ல. உங்களோட, எங்களோட சாதாரண வாழ்க்கை வாழ்ற பொதுமக்களோட வீடுகள பத்தி. இலங்கையில வீடு கட்டுன ஒருத்தருக்கு, வீடு கட்டிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு, அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு நல்லா தெரியும். விழலுக்கு பாய்ச்சின தண்ணி மாதிரி தொடர்ச்சியா காச செலவு பண்ணிட்டே இருந்தாலும், எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்பயும் வீட்ட கட்டி முடிக்க முடியாதுன்னு நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஏன்னா, ஸ்ரீலங்கால வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். சாதாரணமா ரோட்ல போகும்போது பார்த்திருப்பீங்க. நிறைய வீடுகள்ல ஸ்லப் மட்டும் போட்டு அதுக்கு மேல கட்டாம ஸ்பைக் வச்ச தலைமுடி மாதிரி கம்பிகள் எல்லாம் வெளியே நீட்டிட்டு இருக்கும். அதுலயும் கயிறு கட்டி உடுப்பு காய போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல கட்ட முடியாம போயிருக்கும். என்ன காரணம்னு கேட்டா, மக்கள் தங்களோட சக்திக்கு மீறி செலவு பண்ணி பிளான் போட்டு வீடு கட்ட ட்ரை பண்ணா இப்படிதான் நடக்கும்னு சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம், இலங்கையில வீடு கட்ட எடுக்கிற செலவு மத்த நாடுகள்ல வீடு கட்ட எடுக்கிற செலவை விட அதிகமா இருக்கிறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எவ்வளவு அதிகமா இருக்குன்னா, உலகத்தோட முக்கியமான நகரங்கள்ல இருக்கிற மக்களோட வருமானத்துக்கு சார்பளவுல அங்க இருக்கிற வீடுகளோட விலையை விட, ஸ்ரீலங்கால இருக்கிற ஒருத்தரோட வருமானத்துக்கு சார்பளவுல இங்க இருக்கிற வீடுகளோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது லண்டன்ல ஒரு வீடு கட்டுறத விட, நியூயார்க்ல ஒரு வீடு கட்டுறத விட, டோக்கியோல ஒரு வீடு கட்டுறத விட, இவ்வளவு ஏன் எங்களோட பிராந்தியத்துல இருக்கிற மத்த நகரங்கள்ல ஒரு வீடு கட்டுறத விட, கொழும்புல ஒரு வீடு கட்டுறதுக்கான செலவு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா ஏன் விலை இவ்வளவு அதிகமா இருக்கு? என்ன ரீசன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நாங்க பண்ணுன ஒரு ரிசர்ச் படி, இலங்கையில இருக்கிற ஏழையான மனுஷன்ல இருந்து, இலங்கையோட பணக்காரனான மனுஷன் வரைக்கும் ஏறு வரிசையில ஒரு லைன்ல நிக்க வச்சா, அதாவது வருமானம் குறைஞ்ச ஆளுல இருந்து, வருமானம் கூடுன ஆள் வரைக்கும் ஒரு ஆர்டர்ல நிக்க வச்சா, பணக்கார மக்கள்ல 30% ஆட்களுக்கு தான் அவங்க சேமிக்கிற காசுல ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட முடியும். அதே மாதிரி வருமான அடிப்படையில ஏழை மக்கள் 80% தாண்டி வசதியானவங்கள்ல 20% மக்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய சேவிங்ஸ்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்ட முடியுது. 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றது ரொம்ப பெரிய இடம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஏன் அது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அதுக்கான காரணம், இலங்கையில வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுற மூலப்பொருட்களுக்கு விதிக்கப்படுற தீர்வை வரி மிக மிக அதிகமா இருக்கிறதால. அதனால தான் உங்களுக்கு ஒரு பேண்ட்ரி கபட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, கபராது பண்றதுக்கு, வீட்டுக்கு ஒரு சீலிங் போடுறதுக்கு, பாத்ரூம் செய்யறதுக்கு அதிகமா செலவாகுது. குறிப்பா பாத்ரூமோட டைல், வால் டைல், பாத்வேர், கொமேட், ஸ்குவட்டிங் பாயிண்ட் மாதிரியான விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட 70%லேருந்து 80% வரி விடப்படுது. சில பேர் நாங்க இலங்கையில உற்பத்தி பண்ற விஷயங்களை தானே பாவிக்கிறோம்னு நினைக்கலாம். ஆனா, நாங்க அடிக்கடி சொல்ற மாதிரி, இம்போர்ட் பண்ற விஷயங்களுக்கு அதிகமான வரி அடிக்கும்போது, டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருக்கிற பொருட்களோட விலையும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிரும். ஆக, பாத்வேர், சானிட்டரி வேர் மாதிரியான பொருட்களுக்கு 70%, 80% வரி இருக்கும்போது, அதோட விலை அதிகமாகுது. அதனால தான் நீங்க பாத்ரூம செய்ய போற நேரம், அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட விலைய பார்த்து லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப இம்போர்ட் பண்ண விட்டா, பொருட்களோட குவாலிட்டி என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். ஆனா, இட்டாலி மாதிரியான நாடுகள்ல இருந்து வர்ற பொருட்களோட குவாலிட்டி பத்தி சந்தேகப்படுற நிலைமையில நாங்க இல்ல. அதோட குவாலிட்டி பத்தி கவனிக்க கஸ்டம்ஸ்ல குவாலிட்டி செக்கிங் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால, அது மூலமா தான் இத ஹேண்டில் பண்ணணுமே தவிர, அதிக வரி போடுறது மூலமா இல்ல. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இல்ல. நீங்க உங்க கதவுல மாட்டுற ஃபிட்டிங்ஸ், அதுல போடுற லாக்ஸ், கதவு, ஜன்னல்ல போடுற பித்தள ஃபிட்டிங்ஸுக்கும் 70, 80% வரி இருக்குது. அது மட்டும் இல்ல, சாதாரணமா வீடு கட்ட தேவைப்படுற முக்கியமான விஷயம் தான் சிமெண்ட். அந்த சிமெண்ட்டுக்கும், கிளிங்கருக்கும் கூட அதிகமான வரி இருக்கு. அதே நேரம் கான்கிரீட் போட முக்கியமா இரும்பு தேவைப்படுது. அந்த இரும்பு கம்பிகளுக்கு கூட ஹை டாரிஃப் இருக்கிறதால, சாதாரணமா ஒரு ஸ்லப் போட்டு வீடு கட்ட ட்ரை பண்ணா, அந்த ஸ்லப்போடையே மக்களோட வாழ்க்கையும் நின்னுருது. அதோட வீடுகளுக்கு போடுற ஸ்விட்ச், அதுக்கு பாவிக்கிற வயர்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரி இருக்கிறதால, ஒரு வீட்டோட செலவு ஒப்பீட்டளவுல மத்த நாடுகள விட இங்க கிட்டத்தட்ட 50% அதிகமா இருக்கு. அதாவது மத்த நகரங்கள்ல 1 1/2 வீடு, 2 வீடு கட்டுற செலவுக்கு தான் நீங்க இங்க ஒரு வீட்ட கட்ட ட்ரை பண்ணீங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுனதுக்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் கட்ட முடியாம இருக்கு. சில நேரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே கட்ட முடியாம இருக்கு. ஏன்னா 2 ஃப்ளோருக்கு செய்ய வேண்டிய செலவையும்
நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே செலவு பண்ணுறீங்க. அதுக்காக எல்லாரையும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக சொல்கிறீங்களா, இல்லை வெளிநாட்டில் வீடு வாங்க சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா அங்கேயும் வீடு வாங்குறது கொஞ்சம் செலவாகும் தான். ஆனால் இலங்கையில் வருமானத்தோட கம்பேர் பண்ணுறப்போ வீடு வாங்குறத விட ஆஸ்திரேலியா, லண்டன் மாதிரி இடங்களில் கிடைக்கிற வருமானத்துக்கு வீடு வாங்குறது ஈஸியாக இருக்குது. அதோட நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் ஒரு லோன் போட வேண்டி இருக்கும். அதுவும் 10%, 12%, 14% வட்டியில் லோன் எடுக்கிறீங்க. அப்போ இது இன்னும் கஷ்டமாகுது. ஏன்னா 2 வீடை கட்டுறதுக்கான செலவை ஒரு வீட்டில் செலவு பண்ணிட்டு அதுக்கு வட்டியையும் வாழ்க்கை பூரா கட்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ அதோட செலவும் தலையில் ஏறினோன்னே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்கிறது மாதிரி இலங்கையோட தீர்வை வரி முறைகளையும் டாக்ஸ் சிஸ்டத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். தீர்வை வரிகளை குறைக்கணும். எந்த அளவில் வரி அறவிடுறாங்கங்கிறத டிரான்ஸ்பேரண்ட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த சிக்கல்கள் எல்லாத்துலேயும் அதிகமாக பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஒரு சாதாரண மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒருத்தருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு வீட்டை கட்டி இருந்தாலும் நிறைய பேரோட வீடு ஒழுங்காக கப்பராது பண்ணி இல்லை, தகரம் போட்ட வீடு தான் இருக்குது. சில வீடுகளுக்கு சரியாக சிமெண்ட் போடலை, டைல் ஃபிட் பண்ண முடியலை, பாத்ரூம் போட முடியலை, ஃபர்னிச்சர் போட முடியலை. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களுக்குள்ள தான் இந்த மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வீடுகளோட விலையும் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் கண்டிப்பாக குறையணும். அதுக்கு இந்த தீர்வை வரிகளை குறைச்சாகணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் ஒன்று செய்கிறீங்களா, அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கிறவர் அவரோட கடையை பெருசாக்க நினைச்சா அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது. ஒரு ரோட் சைட் ஹோட்டல் வச்சிருக்கிற ஒருத்தர் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது. இப்படி சின்ன ஹோட்டலில் இருந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுறதால இலங்கையோட காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக குறைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வீடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகளில் ஒன்று, நிறைய மக்களோட வாழ்நாள் கனவு. இந்த மாதிரியான இன்னும் பல பொருளாதார தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்தும் எங்களோட வீடியோஸை பாருங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மாதிரியான எல்லா சமூக வலைத்தளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.